பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆண்டவர்களோடு கூட இருப்பாராக. வானத்தையும் பூமியும் தன்னுடைய வார்த்தையினால் உருவாக்கினவர். வானம் பூமி ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போவதில்லை. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நம்முடைய வசனத்தை அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறாராம். வசனம் என்றென்றைக்கும் நிற்கும் என்று பார்க்கிறோம். வசனம் பிரசித்தமாகும், கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். அந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போமா? இன்னைக்கு செய்திக்கு தியான பகுதிக்கு ஆதாரமாக ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. இந்த வார்த்தை அறிக்கை பண்ணுறீங்களா? இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து அறிக்கை பண்ணுங்க. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏசாயா சாப்டர் 60 verse 1. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. அரைஸ் அண்ட் சைன், அரைஸ் அண்ட் சைன். கிருபை நிறைந்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்துங்க. ஜீவன் உள்ளதாய், பலன் உள்ளதாய், புதிதாக்குகிறதாய், உயிர்ப்பிக்கிறதாய் இந்த வார்த்தை கடந்து வருவதாக. இந்த வார்த்தை ஆண்டவரே இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக வெளிப்படட்டும், சம்மட்டியாக வெளிப்படட்டும், புள்ளின் மேல் பெய்கிற பனியை போல வெளிப்படட்டும். கிருபையின் கரங்களை தருகிறேன், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான வசனம், பல இடங்களில் வாக்குத்தத்தமாக இந்த வசனங்கள் பேசப்படுகிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை மேலே உதித்தது. ஆண்டவர் உங்களுக்கு தெளிவாய் பேசுகிறார். எழும்பி பிரகாசி. இந்த பிரகாசம் சைன் என்ற அர்த்தம். 118ஆம் சங்கீதத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். நீதிமான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சம் போல் பிரகாசிப்பார்களாம். யோவானை குறித்து வேதம் சொல்லுகிறது, எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். நாம் யோவான் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியனவையான ஒளி. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிறவர் ஆண்டவர், பிரகாசிக்கிறவர். மோசேயின் முகம் பிரகாசமாக இருந்தது. இயேசு கிறிஸ்து தனித்திருக்கும்படி பேதுரு, யோவான், யாக்கோபை கூப்பிட்டு தனித்திருக்கும்படி போகும்போது அவர்களுக்கு முன்பதாக முகம் பிரகாசமானது. He is a God who makes a sign. பிரகாசத்தை தருவாங்க. எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி. பிரகாசத்தை பெற்றுக்கொள்ள முன்பதாக ஒரு வார்த்தை இருக்கிறது, எழும்பு. எலும்பு சீயோனை வல்லமையை தரித்துக்கொள், எலும்பு எலும்பு. இதெல்லாம் பார்க்கிறோம். சபைக்கு எழுதும்போது, எபே சபைக்கு எழுதும்போது சொல்றார், நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நீ அறிந்து, இந்த நிலைமையில் விழுந்தாய் என்பதை அறிந்து அவர் தூக்கிவிட வல்லவராக இருக்கிறார். எங்கே விழுந்தோம், எந்த பகுதியில் விழுந்தோம், அவர்கிட்ட கன்ஃபஸ் பண்ண அவர் தூக்கிவிட வல்லவராக இருக்கிறார். அவர் எழுப்புகிறவர். தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் தங்களுக்கு ஸ்தலம் கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எலிசாவை கூப்பிட்றாங்க, வாங்க போவோம். கோடாரிகளை இரவுக்கு வாங்கிட்டு போகிறாங்க. வெட்டி கொண்டிருக்கிறாங்க. மரத்தை வெட்டி கொண்டிருக்கும் போது, ஒரு தீர்க்கதரிசி வெட்டிட்டு இருக்கும்போது அந்த இரவலாய் வாங்கப்பட்ட கோடாரி தண்ணீரில் விழுந்தது. இந்த ஆக்ஸ் தண்ணீரில் விழுந்துடுச்சு. அப்போ ஐயோ, இரவலாக வாங்கப்பட்டதை விழுந்துச்சே என்று சத்தம் விடுறா. உடனே எலிசா தீர்க்கதரிசி சொல்றாங்க, அவர் கேட்கிறார், எங்க விழுந்ததுன்னு சொல்ல முடியுமா? Can you show the place where it fall down? Can you show the place where it fall down? எங்க விழுந்ததுன்னு சொல்ல முடியுமா? I will lift it up. I will lift it up. நான் இதை மேலே தூக்குவேன். I will bring it up. நான் இதை மேலே கொண்டு வருவேன். நான் மேலே கொண்டு வருவேன். அவர் எழுப்புகிறவர், அவர் எழுப்புகிறவர். எலும்பு, எலும்பு சீயோனே, எழும்பி பிரகாசி.
தூசியை உதறிவிட்டு எலும்புன்னு பார்க்குறோம். தூசி, உதாரணத்துக்கு ஃபேன் எடுத்துக்கிட்டா எந்த ஒரு பொருள் நான் பாருங்க, பயன்படுத்தாமல் அப்படியே வச்சிருந்தானா தூசி அடைஞ்சிடும். ஏன் எனக்கு தூசி ஆயிடுச்சு, உதறி விடுங்க. ஃபேன் கூட போடாமல் அப்படியே வச்சதோட தூசி ஆயிரும் மேலாம். இன்னைக்கு பயன்படுத்த முடியாத நம்முடைய தாளந்துகள், பயன்படுத்தாத நம்முடைய திறமைகளினால அதெல்லாம் தூசி அடைஞ்சு போயிருக்கிற. தூசியை உதறி விட்டு எழுந்துரு. ஒரு பகுதியை நான் உங்களோடு கூட பேசுகிறேன். எபேசியரின் நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபேசியன்ஸ் chapter 5 verse 14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அருமையான வசனம். எபேசு நிருபத்தை பவுல் எழுதும்போது பாரத்தோடு எழுதுகிறார். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. தூங்குகிற நீ, நித்திரையை விட்டு தூங்குகிற நீ விழித்து எழும்பு என்று ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். தூங்குகிற நீ எழும்பு, தூங்குகிற நீ எழும்பு. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் யார் திரும்ப எழுப்புகிறவர். மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்துவை பிரகாசிப்பார். எப்பொழுது பிரகாசிப்பாராம்? தூங்குகிற நாம் மரித்தோரை விட்டு எழும்பினால் அவர் பிரகாசிப்பாராம். சில காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். நித்திரை பண்ணினால் என்ன நடக்கும்? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். முதலாவது நித்திரை பண்ணவர் ஆதாம் அயர்ந்த நித்திரை கொடுத்தார். பின்பதாக இங்கே பார்க்கிறோம், இவர் நித்திரை பண்றார். ஆபிரகாம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிலும் அவனை மூடிக்கொண்டது. அயர்ந்த நித்திரை வந்த போது திகிலும் காரிலும் மூடிக்கொண்டது. ஐயோ, பிரகாசிக்கக்கூடியவன் நித்திரை வந்ததுனால, தூக்கத்துக்கு இடம் கொடுத்ததுனால், ஆவிக்குரிய விழிப்பு நமக்கு தேவை. இடம் கொடுத்ததுனால் இப்பொழுது திகிலும் காரிலும் மூடிக்கொண்டது. சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. திருடன் வருகிற விதமாய் நான் வருவேன், விழித்திருங்கள். விழிப்பு குறித்து நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஐயோ, மாம்சத்தில் நீங்க தூங்கக்கூடாது என்றுலாம் சொல்லலை. நல்ல நித்திரை போனணுங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்கினா தான் நமக்கு சரீரத்துக்கு ஆரோக்கியம், இம்யூனிட்டிலாம் நல்லா ஒர்க் ஆகும். நான் அதை குறித்து பேசவில்லை. ஆவிக்குரிய நிலைமையில மந்த நிலைமையோடு இருக்கிறோம். ஆவிக்குரிய காரியங்கள், கத்தருக்கான காரியங்கள், கத்தற்கெடுத்த காரியங்களை இப்போ மந்த நிலைமையோடு இருக்கிறோம். அதில் ஒரு விழிப்பு உண்டாகட்டும். எழுப்புவோம். உற்சாகம் நின்றோம், விழுந்து கிடக்கிறோம். அதில் கொண்டிருந்த அன்பு நமக்கு இல்லாமல் இருக்கிறதை எழும்புங்க. இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமார் முன்பதாக நிற்க பாத்திரவாங்களா எண்ணப்படுவதற்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து வெளியுங்கள். ஆபிரகாம் கர்த்தர் பேசுறார். ஆபிரகாம் என்ன பேசுறார் பாருங்க. 9ஆம் வசனம். அதற்கு 3 வயது கிடாரியும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் 1 காட்டுப்புறாவையும் 1 புறா குஞ்சியும் இடத்தில் கொண்டு வா என்றார். கர்த்தர் பேசுறார். 3 வயது கிடாரியை கொண்டு வா, 3 வயது வெள்ளாடை கொண்டு வா, 3 வயது ஆட்டுக்கடாவை கொண்டு வா, 1 காட்டுப்புறா, 1 புறா குஞ்சி. இதெல்லாம் கொண்டு வர சொன்னார். பலி செலுத்த சொன்னார். 10ஆம் வசனம். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவனிடத்தில் கொண்டு வந்து அவைகள் நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொண்டு எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உடல் மேல் இறங்கின. அவைகள் ஆபிரகாம் துரத்தினான். ஆபிரகாம் ஆண்டவர் சொல்ல கொண்டு வந்து பலி செலுத்துப்பா. அவர் 3 வெள்ளாடை, 3 ஆட்டுக்கடாவை, 3 வெள்ளாட்டுக்கடாவை, 3 வயது வெள்ளாட்டை, 3 வயது ஆட்டுக்கடாவை என்ன பண்ணிட்டார் தெரியுமா? அவர் வெட்டினார். 3 வயது கிடாரிய, 3 வயது வெள்ளாடையும், 3 வயது ஆட்டுக்கடாவையும் அவர் வெட்டினார். 1 புறா குஞ்சு, 1 காட்டுப்புறா, அதை மட்டும் என்ன பண்ண தெரியுமா? துண்டிக்காம அப்படி விட்டுட்டார். துண்டங்களை ஒன்றுக்கொண்டு எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. ஆபிரகாம் அதுக்கு பின்பதாக பாருங்க, பறவைகள் வந்து இறங்கின. அதுக்கு பின்பதாக ஆபிரகாம் அதை துரத்துறார். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிலும் மூடிக்கொண்டது.
ஒரு பொறுப்பு ஆண்டவர் கொடுத்தார், வந்து பலி செலுத்துப்பா. வெள்ளாட பலி செலுத்தினார், ஆட்டுக்கடாவை பலி செலுத்தினார். ஆனா பறவைங்க, காட்டுப்புறா, புறா குஞ்சு, சின்ன காரியம் பெருசெல்லாம் பண்ணியாச்சு. பலி என்று சொன்னாலே முழுவதும் முற்றிலும் எரிக்கப்பட்டிருக்க வேண்டும். பலிப்படத்துல அக்கினி எப்பவும் எரிஞ்சிட்டு இருக்குன்னு பார்க்கிறோம். பலி என்பது சாதாரணமானதல்ல. முற்றிலும் எரிந்து சாம்பலாக வேண்டும், துண்டிக்க வேண்டும். பலி நிறைவேறதுக்கு முன்பதாக, பலியை நிவர்த்தி செய்வதற்கு முன்பதாக இவர் தூங்கிக் கொண்டார். சில கடமைகளை செய்வதற்கு முன்பதாக நித்திரை பண்ணிட்டோமோ. இயேசு சொல்றார், பிதாவிடத்துல போய் கடைசி ஜெபம் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தேன். இயேசு சொல்றாங்க, எல்லாம் முடிந்தது சிலுவையில. என் ஆவி இடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். தம்முடைய கடமைகள்லாம் செஞ்சு முடிச்சாங்க. ஆரம்பம் எப்படி ஆரம்பம் என்று முக்கியம் அல்ல. ஆர்ப்பாட்டமாக ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் நம்முடைய முடிவு அர்ப்பணிப்போடு இருக்கணும். ஆடம்பரமாக ஆரம்பிக்கிறாங்க, அழிவோடு முடிகிறாங்க. நம்ம ஆரம்பம் எப்படி ஆரம்பித்தோம் என்பது முக்கியம் அல்ல. நம்முடைய முடிவு ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்முடைய முடிவு செழிப்பாக இருக்கணும். நம்முடைய முடிவு நித்தியத்தில் முடியணும். நீதிமானுடைய முடிவு நம்பிக்கைன்னு பார்க்கணும். நீதிமான முடிவு சமாதானம். நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. இந்த பலியை முடிக்கணும். பொதுவாக சாதாரணமாக மரித்து போனவங்களை சடலத்தை எரிப்பாங்க, சுடுகாட்டு போய் எரிக்கும் போது பல மணி நேரங்கள் எடுக்குங்க. அப்படித்தான் ஒருவருடைய மரண விசாரணைக்காக நாங்கள் வீட்டை போயிருந்தோம், துஷ்டி விசாரிப்பதற்கு. முந்தின நாள் பயங்கரமான மழை நிமித்தமாய் லைட் ஆச்சு. ராத்திரி 11 மணிக்கு எரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நாங்கள் அடுத்த நாள் காலையில் போனோம் 11 மணிக்கு. சொல்கிறாங்க, இன்னும் எரிந்து கொண்டிருக்கிறது. சடலமே இவ்வளோ நாளாக எரிந்து கொண்டிருக்கிறது. பலி சாதாரணமானதல்ல, எரித்து முடிக்கணும். ஆடெல்லாம் எரிச்சாச்சே. புறா குஞ்சு, சின்ன காரியங்க. சின்ன சின்ன காரியத்தை அர்ப்பணிக்காமல் இருக்கிறோமா? ஏன் நித்திரை வருகிறது? அர்ப்பணிப்பு இல்லாதனால் நித்திரை வருகிறது. சரியான அர்ப்பணிப்பு இல்லை. ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவர் தான். அந்த 15ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் பார்க்கிறோம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆனா அர்ப்பணிக்கல. சின்ன காரியத்தை இப்படி கண் அர்ப்பணிக்கலையா? செவி அர்ப்பணிக்கலையா? விருதத்தை அர்ப்பணிக்கலையா? உணர்வுகளை அர்ப்பணிக்கலையா? அர்ப்பணிக்காத சில காரியம் இருக்குமானால் இந்த வார்த்தை கேட்கும்போது அர்ப்பணிங்கள். அந்த காரியத்தை செய்யாமல் நித்திரை பண்ணிட்டாருங்க, துண்டிக்காமல் விட்டுட்டார். நித்திரை பண்ண ஆரம்பிச்ச போது என்ன தெரியுமா வந்தது? பறவைகள் வந்து இறங்கினுங்க. பறவைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 13ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொண்டார். மத்தேயு 13ஆம் அதிகாரம் அதில் 4ஆம் வசனம், அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. பாருங்க, வழியருகே சில விதைகள் விழுந்தது, அதை பறவைகள் வந்து பட்சித்து போட்டுச்சான். இந்த பறவை குறித்து என்ன போட்டுக்கு தெரியுமா? 19ஆம் வசனம், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அவனை வழியருகே விதைக்கப்பட்டவன் பொல்லாங்கன் வந்து பறித்து கொள்கிறான். அந்த பொல்லாங்கன் யாரு? பிசாசுங்க. பொல்லாங்கன் பறவை. வழியருகே விதைக்கப்பட்டதை பறவை வந்து பறிச்சுட்டு போகுது. சில காரியம் துண்டிக்காததுனால, அர்ப்பணிக்காததுனால இன்னைக்கு பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டோமோ. பிசாசுக்கு இடமும் கூடாதிருங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் நல்லவர். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அவன் பலத்த சத்தமிட்டு, மகாபாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்புள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமா இருக்குது. அசுத்தம் உள்ள அருவருப்புள்ள பல பறவைகளின் கூடு அப்படின்றது. இது பாபிலோனுடைய கடைசி காலத்தை குறித்து பேசப்படுகிறது. பிசாசுடைய கிரியைகள், பறவைகள் வந்து இறங்குகிறது. நாம் துண்டிக்காதனால, சரி அர்ப்பணிக்காதனால இன்னைக்கு பறவைகள் வந்து இறங்குது. அதுக்குள்ள நாம் நித்திரை பண்ணிட்டோமோ. ஒரு தாளந்து கொடுத்தவன் புதைத்து விட்டான். நாம் கணக்கு கொடுக்கணும் ஆண்டவர்கிட்ட. அதில் வரும் கிருபையை போக்குடித்துக் கொண்டிருக்கிறோமா? மாயை பற்றி கொள்கிறோம், பொய்யான மாயை பற்றி கொண்டு தங்களுக்கு வரும் கிருபையை போக்கெடுத்துக் கொண்டிருக்கிறோமா? கவனமாக இருப்போம். அர்ப்பணிப்பு இல்லாத நித்திரை வச்சு, இந்த நித்திரை பாருங்க, அர்ப்பணிப்புலாம் நித்திரை பண்ணிட்டாரு. உடனே ஆண்டவர் பேசுறார். 13ஆம் வசனம், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார்
தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நிச்சயமாய் அறிய கடவாய். இந்த நித்திரை, அசால்ட், கேர்லெஸ் வரும் சந்ததி 400 வருஷம் அடிமையாவாங்க சொல்லிட்டார். தங்களுக்கு அல்லாத தேசத்தில் 400 வருஷம் அடிமையா இருப்பாங்கன்ட்டார். ஆபிரகாம் பண்ண அந்த நித்திரை, அர்ப்பணிப்பு இல்லாததினால் நித்திரை வரும். அர்ப்பணிப்பு குறித்து வேதம் சொல்லுகிறது. எதை அர்ப்பணிக்கல? ரோமர்ல பார்க்கிறோம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், எது புத்தியுள்ள ஆராதனையாம். அப்படி இருக்க சகோதரரை, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுடைய பிரியமான ஜீவபலியாக கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நம்மே ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கணும். உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. கொடுத்தல் என்பது வேறு, ஒப்பு கொடுத்தல் என்பது வேறு. ஒப்பு கொடுத்தல் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். ஒப்பு கொடுங்க. அப்படிதான் அந்நாள் சாமுவேல் பிறந்த குழந்தையை ஒப்பு கொடுத்தல் ஆண்டவற்றை ஒப்பு கொடுத்தார். மோசையை 3 மாசம் என்பதாக வைக்க முடியல, நாணல் பெட்டியில வச்சு கொடுத்தாங்க. ஒப்பு கொடுத்தல். யாக்கோபேச பிரச்சனை வந்து நினைச்சு யாக்கோபை அவங்க அப்பா அனுப்பி வைக்கிறார். ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர்கிட்ட. தன் இயேசு பிறந்திருக்கும் போது சிமியோன் தன்னுடைய பிள்ளை கையில் எடுத்து ரட்சணித்தின் கண்கள் கண்டது. ஆண்டவர் நல்லவர். அந்த காலத்தினுடைய நியாயப்பிரமாணத்தை முறைமைப்படி பிள்ளைகள் விருத்த சேதனம் பண்ண கொண்டு வர, பிரதிஷ்டைக்காக கொண்டு வரப்பட வேண்டும். விருத்த சேதனத்திற்காக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தல். ஒப்பு கொடுக்காத சில காரியம் இருக்கிறதா? சின்ன காரியம். ஆண்டவத்தில் எனக்கு பலவீனம், நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னையை ஒப்பு கொடுக்கிறேன், இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன், சிந்தையை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய ஆத்மாவை ஒப்பு கொடுக்கிறேன், பார்வையை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. அதை நான் சரியாம ஒப்பு கொடுக்காமல் இருந்தது நிமித்தமாய் பறவைகள் வந்து இறங்குறது, பொல்லாங்கன் வந்து இறங்குகிறான். அந்த நித்திரை சாபத்துக்கு ஏதுவாய் மாறிவிட்டது. கர்த்தருடைய கோபாக்கு ஏதுவாய் மாறிவிட்டது. ஆண்டவர் நல்லவர். முதலாவது அர்ப்பணிப்பு இல்லாததால் நித்திரை வந்தது. அர்ப்பணிப்போம். இரண்டாவது சிம்சோனை குறித்து பார்க்கணும். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம். சிம்சோன் திம்னாக்கு போய் திம்னாத்தில் பெலிஸ்தீன் குமாரத்தியில் ஒரு பெண்ணை கண்டு, அதுக்கு முன்னாடி பார்க்கிறோம் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். இருக்கையில். ஆனால் விட்டு கிளம்பி போயிட்டான். கர்த்தருடைய ஆவியான இருக்கிற ஸ்தலத்தில், கர்த்தருடைய ஆவின் ஏவுகிற ஸ்தலத்தை விட்டு அவன் விலகி போயிட்டான். என்ன தெரியுமா? ஒழுங்கில்லாததால் சிம்சோன் தூங்கினாங்க. சிம்சன் வாழ்க்கை போற காரணம் என்ன தெரியுமா? தெளிலால் மடியில நித்திர பண்ணினான். வேசியின் மடியில நித்திர பண்ணினான். அவன் ரகசியத்தெல்லாம் ஒப்பு கொடுத்தான். தூங்க வச்சாங்க. அவனுடைய பலன் எல்லாம் அற்று போனது. ஒழுங்கு இல்லாததால் சிம்சோன் வாழ்க்கை முடிந்தது. அவன் திருமணத்தில் ஒழுங்கில்லை. நியாயாதிபதிகள் 14:1 பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 14:8 பார்க்கிறோம். சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்ப வந்து சிங்கத்தின் உடலை பார்ப்பதற்கு வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனி கூட்டமும் தேனும் இருந்தது. என்ன பண்றார்னா அதை எடுத்து சாப்பிட்றார். அதில் என்ன கற்றுக் கொடுக்கிறோம் என்றால், தன்னுடைய பயணத்தில் ஒழுங்கு இல்லை. 9ஆம் வசனம் அதை எடுத்து சாப்பிட்றான். தன்னுடைய உணவில் ஒழுங்கு இல்லை. 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 14:10-11. அவன் தகப்பன் அந்த பெண் இருக்கும் இடத்தில் போன போது சிம்சோன் அங்கே விருந்து செய்தான். வாலிபர் அப்படி செய்வது வழக்கம். அவர்கள் அவனை கண்டபோது அவனோடு கூட இருக்கும்படி 30 தோழரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இந்த நண்பர்கள் ஒழுங்கில்லாத நண்பர்கள். 14ஆம் வசனம். அப்பொழுது அவன் பட்சிக்கிறவனிடத்தில் பட்சணம், தன்னுடைய சம்பாஷணையில் பேச்சில் ஒழுங்கில்லை. 18ஆம் வசனம். குடும்பத்தில் ஒழுங்கில்லைங்க. ஆண்டவர் நல்லவர். குடும்ப உருவில் ஒழுங்கில்லை. இப்படி ஒழுங்கில்லாத நிமித்தமாய் தன் நித்திரை பண்ணி தன் ஜீவியத்தை இழந்து போனான். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்யும்படி ஒருவனை அழைத்து அவன் தலைமையின் 7 ஜடை சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபர்களே, தவறான சிநேகத்தில் போய் விழுந்து தூங்கி கொண்டிருக்கிறோமா? அது நித்திரைக்கு ஒத்தாய் போடப்பட்டிருக்கிறது. தன் பலத்தை இழந்தா சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. ஒன்றும் செய்ய முடியல. கண்கள் பிடுங்கப்பட்டது.
நித்திரை பண்ணினா எந்த கண் நித்திரை பிடிச்சோ அந்த கண்ணை பிடுங்கிட்டாங்க. பலன் அற்று போனது. தேவனுக்காக எதற்காக அர்ப்பணித்தாரோ உருவாக்குனாரோ அந்த பகுதியை அவன் செய்ய முடியாமல் போய்விட்டான். சிம்சோனுடைய ஒழுங்கில்லாத நாள் நித்திரை வந்தது. முதலாவது ஆபிரகாம் அர்ப்பணிப்பு இல்லாத நாள் நித்திரை வந்தது. இரண்டாவது ஒழுங்கில்லாத நாள் நித்திரை வந்தது. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை கவனிக்கும் போது, பின்பு அவர் சீசரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதன் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். விசுவாசம் இல்லாததால் அவங்க நித்திரை பண்ணாங்க. விசுவாசம் இல்லாததால். சரதை சபை குறித்து பேசுறார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் 1 முதல் சில வசனங்களை பார்க்கும்போது, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 1 முதல், சரதை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், தேவனுடைய 7 ஆவிகளும் 7 நட்சத்திரங்களின் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியை அறிந்திருக்கிற நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவானவைகளை சிறப்படுத்த உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளதாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போலும் மேல் வருவேன், நான் மேல் வரும் வேலை அறியாதிருப்பாய். பாருங்க, விழித்திருன்னு சொல்றார். 1ஆம் வசனத்துல நீ உயிருடன் இருந்து செத்தவன் என்று பெயர் பெற்றிருக்கிற, நீ விழித்துக்கொள் சொல்றார். 3ஆம் வசனத்தை நீ விழித்துக்கொள் என்று சொல்றார். சரதை சபை ஆழ்ந்த துக்கத்தோடு இருக்கிறது, ஆழ்ந்த ஒரு தூக்கத்தோடு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவசர சிகிச்சையில போடப்பட்டது போல ஒரு சபை. சரதை என்றால் பாரம்பரியமான தியத்திரா சபையை விட்டு தப்பி வெளியே வந்தவர்கள் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீங்க விழித்தெழும்புங்க, விழித்தெழும்புங்க. மணவாட்டி சபையை குறித்து பார்க்கிறோம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்த்தோமானால் அங்கே 10 கன்னிகள் குறித்து போடப்பட்டிருக்கிறது. மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கி விட்டார்கள். நடுராத்திரி இதோ மணவாளன் வருகிறார், எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்று சத்தம் கேட்டது. 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவங்க. மணவாளன் வருகிற சத்தம், அவங்க நித்திரை பண்ணி கொண்டார்கள். 5 பேருக்கு என்ன இருந்தது, 5 பேருக்கு என்ன இல்லை. 5 பேர் மணவாளனுடைய அறையில் பிரவேசித்தார்கள். மணவாளன் வரும்போது 5 பேர் கைவிடப்பட்டார்கள். மணவாட்டி சபை தூங்குகிறது. சில காரியம் பார்த்தும், அர்ப்பணிப்பு இல்லாதனால் தூக்கம், ஒழுங்கில்லாததால் தூக்கம், விசுவாசம் இல்லாதால் தூக்கம். சரதை சபை அவங்களுடைய பின்மாற்றத்தினால் தூக்கம். உயிருள்ளவனாக இருந்தும் செத்தவர் என்று ஒரு ஆவி இல்லாத, அனல் இல்லாத ஒரு சபை, அதனால தூக்கம். மணவாட்டி சபை அவங்க எண்ணெய் இல்லாதனால ஒரு அசால்ட்டான தூக்கம், மணவாளனுக்கு ஆயத்தம் இல்லாத தூக்கம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், இன்னும் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், பல ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் தாமதிக்கிறார். எழும்பி பிரகாசி. அர்ப்பணிப்பு இல்லாமல் இருக்கிறோமா? ஆண்டவரே நான் எழும்புறேன்ப்பா. தூங்குற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று போடப்பட்டிருக்கிறதே. என்னை பிரகாசிங்க ஆண்டவரே. வாஞ்ச உண்டாகட்டும். எப்படி ஒரு லைட் பிரகாசிக்குதோ என்னை பிரகாசிக்க வைங்க ஆண்டவரே. இருந்து பிரகாசிக்கிறோம், நான் மாறணும். எப்படி ஒரு ஆசரிப்பு கூடாரத்தில் பலிபிடம் பிரகாசிக்குதோ அதே போல ஜனங்களுக்கு நான் பலிபிடமாக பிரகாசிக்கிறதா மாறணும். பரிசுத்த ஸ்தலத்தில் குத்து விளக்கு பிரகாசிப்பது போல் நான் குத்து விளக்காக மாறணும். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கப்பட்டு பிரகாசிப்பது போல மகிமையின் பிரகாசி எனக்குள்ள வேண்டும் ஆண்டவரே. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை மேல் உதித்தது. தீர்மானம் பண்ணுங்க, நான் பிரகாசமடைய எழும்ப விரும்புகிறேன்னு சொல்றவங்க அர்ப்பணிங்க. தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. எந்த நிலைமையில விழுந்தார்களோ அங்கிருந்து கர்த்தர் எழுப்புவீராக. பின்மாற்றங்கள் மாறட்டும், ஒரு பெரிய விழிப்பு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. அதனால் தூங்குற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று போடப்பட்டிருக்கிறதை பிரகாசத்தை அவர்கள் பெறுவார்களாக. ஒருவர் நித்திரைக்கு ஏதுவான அர்ப்பணிப்பு இல்லாத காரியம் இருக்குமானால் அர்ப்பணிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒழுங்கில்லாத சிம்சனை போல வாழ்க்கை இருக்குமானால் ஒழுங்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. விசுவாசம் இல்லாத போல சீசர்கள் இருப்பார்களானால் ஆண்டவரே விசுவாசம் உண்டாகட்டும் அப்பா. சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருக்க கர்த்தர் கிருபை தாரும். எங்களுக்குள்ள உற்சாகத்தை தாரும். மந்த நிலைமைகள் மாறட்டும், நிர்விசாரங்கள் மாறட்டும் ஆண்டவரே. சரதை சபையை போல அங்க இருக்கக்கூடாதப்பா. உற்சாகத்தை எங்களுக்கு தாங்கப்பா, உற்சாகத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஹல்லேலூயா. சரதை சபை போல செத்தவன் என்று பெயர் பெற்றிருக்கிறோம், எங்களை மன்னிச்சிடுங்க. உயிர் எங்களுக்கு தாங்க, திரும்ப எங்களை உயிர்ப்பிங்க, திரும்ப எங்களுக்கு பலன் தாங்கப்பா. ஹல்லேலூயா. எங்களை ஆவிய கர்த்தர் உயிர்ப்பிப்பீராக. மணவாட்டி சபை அந்த புத்தியுள்ள கண்ணியை போல நாங்கள் ஆயத்தமாக இருக்க கிருபை தாரும்.
மாம்சத்தை தூங்கி கொண்டிருந்தாலும் எங்களுடைய ஆவிக்குள்ள விழிப்பை எங்களுக்கு தரப்போறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். ஒரு விழிப்பை தாரும், எழுப்புதலை தாரும். இவர்கள் எழும்பி பிரகாசிக்கட்டும். இந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த கர்த்தர் கிருபை தாரும். எழும்பி பிரகாசிக்கும். ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை மேல் உதித்தது. இந்த வாக்குத்தத்த வாழ்க்கை நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God be with you.